ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாலைக்குமரி ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர் என்று நினைக்கலாம். பாலா திரிபுர சுந்தரி என்பதைத்தான் தமிழிலே வாலைக்குமரி என்று சொல்லுகிறார்கள். வாலை என்பது ஒரு பருவத்தின் பெயர். வாலிப பருவம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆண்களுக்கு, அதுபோலவே பெண்களுக்கு 9 வயது குழந்தைக்கு வாலை அப்படின்னு பேர். வடமொழி சொல்லிலே பாலா, பாலாம்பிகா, பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்வார்கள். ஸ்ரீ சக்கரநாயகி ஸ்ரீ மகா லலிதா திரிபுர சுந்தரியினுடைய ஒரு அவதாரம் பாலா. வாலை குமரியடி என்பான் பாரதி. பாரதியார், வள்ளலார், அகத்தியர், அநேக சித்தர்கள் இந்த பாலா திரிபுர சுந்தரி என்கிற வாலைக்குமரியை வணங்கித்தான் அத்தனை அருளையும் பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய அண்ணார் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய சொற்கள் பேசும் பொழுது தடைபட்டு வருவதை தொலைபேசியிலே கவனித்துவிட்டு ஏன் என்றார். கொஞ்சம் சுகர் இருக்கு, அது உன்னுடைய குரல் வளையை பாதித்துள்ளது. பேச்சுக்கு அம்மன் பேச்சியம்மன், அங்கத்தை ஆளுகின்ற பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, இடம் கொடுத்தவள் பேச்சி அம்மா, நீ அந்த வாலைக்குமரியை வணங்கு, உனக்கு சரியாகும் என்றார்கள். சரியாகிவிட்டது. அடியேன் சிறு வயதிலே அம்மன் உபாசகராக இருந்து பிறகு அவளருளாலே நரசிம்ம சுவாமியை உபாசனைக்கு எடுத்துக்கொண்டேன். 36 வயது வரை அன்னை அபிராமியை, வடிவுடை நாயகியை, பாலா திரிபுர சுந்தரியை, ஸ்ரீ சக்கரநாயகியாம் வாலைக்குமரியைத்தான் வணங்கி வந்தேன். கன்னியாகுமரியிலே ருத்ராட்ச மாலையோடு இருப்பதும் வாலைக்குமரிதான். 2-3 கோவில்கள் கூட பிரசித்தியாக இருப்பதை கூகுளில் பார்க்கலாம். எல்லா அம்மனும் அவள்தான். கிராமப்புறங்களிலே வழக்கு சொல்லிலே தூய தமிழிலே ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். பச்சை அம்மா, பச்சி அம்மா, பெரிய நாயகி அம்மா, பெரிய அண்டிச்சி அம்மா, எல்லாம் அவள்தான். அம்பிகைக்கு 1000 உருவங்கள், 1000 நாமாவளிகள், சகஸ்ரநாமம். ஐம் க்ளீம் சௌம் என்பது பீஜாட்சரம். ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம், இது ரகசிய பீஜாட்சரம். தமிழிலே ஓங்காரத்தின் பிரிவாக இருக்கக்கூடிய ஆ உ மா என்பதுதான் ஓம் அல்லவா? பெண் தெய்வங்களுக்கு ஸ்ரீம் என்று சொல்ல வேண்டும். ஓங்காரம் பொதுவானது பிரணவம். ஆனால் பெண் தெய்வங்களை வளமிடுகிற போது ஸ்ரீம் என்று சொல்ல வேண்டும். இங்கே பாலா என்கிற வாலைக்குமரியினுடைய மந்திரம் ஐம் க்ளீம் சௌம். உங்கள் காரியம் தடைபட்டுள்ளதா? பேச்சு தடைபடுகிறதா? பணவரவு தடைபடுகிறதா? காரியங்கள் தடைபடுகிறதா? எந்த தடை வந்தாலும் உடைத்து எறிவாள் பாலாம்பிகா. அத்தனை சக்தி. இதை நான் என் இளம் வயதிலே பல அனுபவங்களிலே கண்டிருக்கின்றேன். பல்லடத்துக்கு பக்கத்திலே இலவந்திவடுகு பாளையம் என்கிற ஊரிலே 12 வருடங்கள் நவராத்திரி விழா. அங்கே அம்பிகையை கொண்டாடி அர்ச்சனை செய்து பிறகு சொற்பொழிவு. அவள் என் வாழ்க்கையில் அநேக இடங்களிலே விளையாடி இருக்கிறாள்.
நல்லதைத்தான் செய்திருக்கிறாள். ஸ்ரீசக்கர மகாமேரு பூஜையை என்னிடத்திலே 18 ஆண்டுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். இன்றைக்கும் ஜபத்திலே அவளை அழைத்தால் வந்து விடுகின்றாள். நித்திய பூஜையிலே, சலக்கிராம பூஜையிலே, மங்களவார மகா பூஜையிலே, சுவாதி பூஜையிலே, நித்திய ஜபத்திலே ஒரு அங்கமாய் இருக்கின்றாள். அந்த அங்காள பரமேஸ்வரி ஆகிய பாலா திரிபுர சுந்தரி எண்ணக்கூடிய தமிழ் கடவுளாம் வாலைக்குமரி. ஞானத்திற்கு மொழி ஒரு தடை இல்லை. எல்லா மொழியிலும் அவரவர் தாய்மொழியில் அந்த அம்பிகையை அளித்தால் உடனே வந்தருள் புரிவாள். அம்பிகையை சரணடைந்தால் அதிகாரம் பெறலாமே என்று பாரதி பாடுகின்றார். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாமே. எனவே பாலா என்கிற வாலைக்குமரியை 1108 சித்தர்களும் வணங்கிய, குறிப்பாக 18 சித்தர்களும் உபாசித்த அந்த வாலைக்குமரியை பாலா திரிபுர சுந்தரி என்கிற 9 வயதுடைய தோற்றத்திலே இருக்கிற அந்த பொன் தாமரையில் அமர்ந்திருக்கிற சிறு குழந்தை வடிவத்தை ஏற்றிருக்கிற அந்த பாலாவை, வாலைக்குமரியை நீங்களும் வணங்குங்கள். அடையார்ல கோவில் இருக்கு, நெமிலியில கோவில் இருக்கு, இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்திலே கோவில் இருக்கிறது. நிறைய கோவில்கள் அங்கங்கே இருக்கின்றன. அந்த தேவியை, ஆதிபராசக்தியை, அருள் தரும் அம்மனை நாம வழிபட்டா நம்ம கஷ்டமெல்லாம் போயிடும் சுவாமி. வேண்டிய அனைத்தும் தருவாள். எனவே கவலையே வேண்டாம். பாலா திரிபுர சுந்தரி என்கின்ற வாலைக்குமரியை சரணடையுங்கள். எனக்கு எங்க அண்ணா வழிகாட்டினார், உங்களுக்கு நான் வழிகாட்டுகின்றேன். ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் வழிகாட்டுவதற்கு அவரவர் வாழ்க்கையிலே குருநாதன் பீடத்திலே ஒருவர் வருவார். அவர் தெய்வத்தை காட்டித் தருவார். குறையொன்றுமில்லை. பாலா வாலைக்குமரியை வழிபடுவோம், நல்லருள் பெறுவோம், நலமே விளைக. வாழ்த்துக்கள்.